morning, dear aspirants. Today's news. First news: US and Iran reach agreement to end war, reopen Hormuz Strait. ஸோ பிப்ரவரி மாசத்துல இருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த வார் வந்து ஓரளவுக்கு இப்போ முடிஞ்ச மாதிரியான சுச்சுவேஷன் தான். அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஈரான் அண்ட் யூஎஸ்ல வைஸ் பிரசிடென்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா வார் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷனை நரேட் பண்ணுது. ஈரானோட வெசல்ஸ் அங்கேருந்து கிராஸ் பண்ணி ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டை கிராஸ் பண்ணி போகலாம். அண்ட் எந்த கண்ட்ரியோட வெசல் வேணா கிராஸ் பண்ணி போகலாம். யூஎஸ் வில் நாட் பிளாக் அண்ட் ஈரான் வில் நாட் பிளாக் த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நரேட் பண்றது தான் இந்த அக்ரிமெண்ட். ஸோ என்ன டேட்ல இருந்துன்னா ஃப்ரம் ஜூன் 19. ரைட். அப்போ இதுல இருக்கிற இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற கீ டேர்ம்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறது இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இந்த ஸ்ட்ரெச் தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ். அது டோல் ஃப்ரீ ஓப்பனிங் அண்ட் இம்மிடியட் ரிமூவல் ஆஃப் யூஎஸ் நேவல் பிளாக்கேட். ஸோ இந்த பிளாக் இந்த இடத்துல ஓமன் இருக்கும், இங்க ஈரான் இருக்கும். இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டை பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க பை ஈரான். அண்ட் இங்க இருந்து எந்த ஷிப் ஈரான் பேஸ்டு ஷிப் வெளியே வந்தா யூஎஸ் பிளாக் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு பிளாக்கேஜுமே எடுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறது வெளியே வருது. அண்ட் ஈரான் கண்டிஷன் வந்து ஃப்ரோசன் அசெட்ஸ் அண்ட் வார் ரிப்பரேஷன் டீம்டு. ஃப்ரோசன் அசெட்னா லாக் பண்ணி வச்சிருக்கிற வெசல்ஸா இருக்கலாம், இல்ல கார்கோ ஷிப்ஸா இருக்கலாம், அவங்க ரிலீஸ் பண்றது அந்த ஈரானோட ஸ்டேட்மெண்ட். அண்ட் சீஸ் ஃபயர் எக்ஸ்டென்ட் 60 days ஆஃப் எக்ஸ்டென்ஷன். சீஸ் ஃபயர்னா ஈரான் அட்டாக் பண்ண மாட்டாங்க, யூஎஸ் அட்டாக் பண்ண மாட்டாங்க, அதுதான் சீஸ் ஃபயர். 60 days ஆஃப் எக்ஸ்டென்ஷன், 60 நாளைக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் G7 ரெஸ்பான்ஸ். G7 கண்ட்ரிஸ் பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி, இட்டாலி எல்லாருமே வெல்கம் த டீல். ஈவன் இந்தியா ஆல்சோ வெல்கம் த டீல். ஏன்னா பீஸ் மீன்ஸ்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்தியாவும் அதை வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ரைட். என்ன இதுல சிக்னிபிகண்டா பிரிலிம்ஸ் ஆங்கிள் படிக்கணும் அப்படின்னா டிஜிட்டலி சைன்டு. முதல்ல ஏன் டிஜிட்டலா பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸா ஒரே இடத்துல சீக்கிரமா அதை ஸ்டாப் பண்றதுக்கான சிச்சுவேஷனை அஃபோர்டபுளா கொடுக்கறதுன்னா டிஜிட்டலி சைன்டு தான். ஏன்னா பேப்பர்லி சைன்டு அப்படின்னா ஒரு இடத்துல மீட் பண்ணணும், அந்த இடத்துல பேர் வைக்கணும், இதெல்லாம் இருக்கு. டிஜிட்டலி சைன்ட்னா உட்காந்த இடத்துல இருந்தே முடிச்சிடலாம். ஸோ டிஜிட்டலி சைன் குவிக்லி அண்ட் இன்டரிம் லீகல் அண்ட் டிப்ளமேட்டிக் ஸ்டெப். சீக்கிரமா குவிக்லி உடனே அந்த உயிர் சேதங்கள்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு தான் ஒரே மீன் வழி. ரைட். எப்படி நடக்குது? வாட் இஸ் டிஜிட்டலி சைன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் டிராஃப்ட் ரெடி பண்ணி, அந்த டிராஃப்ட் ரெடி ஆகுதுன்னா ஹேஷ், இந்த ஜெனரேட் ஹேஷ் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டுக்கான ஹேஷ் அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிள்ஸ், இது மாதிரியான நம்மளோட டேட்டாவை ஸ்கிராம்பிள் பண்ணி ஒரு என்கிரிப்ட் டேட்டாவா சேஞ்ச் பண்ணிடும். அண்ட் என்கிரிப்ட் ஹேஷ் அண்ட் அட்டாச் சிக்னேச்சர். ஸோ இப்போ ஒரு பர்சன் இந்த ஹேஷ்ல ஒரு சைட்ல ஒரு பர்சன் சைன் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்சனுக்கு ஒரு கீ இருக்கும். அந்த கீயால இந்த ஹேஷை டிகிரிப்ட் பண்ணி ஒரு சைனை வந்து அதுல இன்பில்ட்டா கொடுத்துட முடியும். அந்த சைன் இவரால மட்டும்தான் கொடுக்க முடியும். ரெண்டு விதமான கீ இருக்கும், பப்ளிக் கீ, பிரைவேட் கீ. இவர்கிட்ட இருக்கிறது பிரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ வந்து இந்த ஹேஷ்ல சைன் கரெக்டா முடிஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கான பப்ளிக் கீ. ரைட். ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ல கிரியேட் ஆகி ரெண்டோட சைன் வந்துருச்சு, ரெண்டு பார்ட்டியோட சைன் வந்துருச்சு அப்படின்னா இதுல எந்த இடத்துலயுமே ஒரு நம்பரு, ஒரு கமாவோ, ஒரு ஃபுல் ஸ்டாப்போ எதுவுமே சேஞ்ச் பண்ணணும். இஃப் அட் ஆல் தே ஹவ் சேஞ்ச்ட் அப்படின்னா the whole hash அந்த ஸ்ட்ரிங் will be reshuffled. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? டேட்டா வந்து அக்செப்ட் ஆயிக்காது. ஸோ அப்ப ஜென்யூனிட்டி, இன்டெகிரிட்டி ஃபாலோ பண்ணப்படும் எதுல? இந்த டாக்குமெண்ட்ல. அப்படிங்கிறதுனால தான் இந்த டிஜிட்டலி சைன்டு அப்படிங்கிற டாக்குமெண்டோட ஒரு பெரிய பிளஸ். ரைட். டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் இன் இந்தியாவில் ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா ஃபாலோ பண்றோம். த்ரூ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2000 வந்து இதை அக்செப்ட் பண்றாங்க. அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் சர்டிஃபையிங் அத்தாரிட்டி, சிசிஏ அப்படிங்குவாங்க. அவங்க தான் வந்து பத்திரப்பதிவாளர் மாதிரி இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்றது அவங்க தான். ஓகேவா? யூசஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட்ஸ். எங்க where we are not deploying this digital signature means in the tax filing and GST filing and e-procurement and government to citizen service. In these arenas we are deploying the digital signatures. Right. Second news: India and Slovakia expand the bilateral ties with the slew of MOU. MOU na memorandum of understanding that it will not bind the countries to do something, just
then an announcement that we are going to do these things like that. The first PM, Indian PM, since the creation of establishment of Slovakia, Mr. Modi is the first PM to arrive there. ஏன்னா we want to establish a goodly relationship with the Slovakia. யூரோப்பியன் யூனியனோட பார்லிமெண்ட்ல ஸ்லோவாக்கியா நமக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னா we have to go there and establish some relation. அதனாலதான் ரைட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மைக்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ், மைக்ரேஷன், லேபர் மைக்ரேஷன். நம்ம வந்து அதிகப்படியான ஒர்க் ஃபோர்ஸ் வச்சிருக்கோம் அண்ட் ஸ்லோவாக்கியா வில் நீட் சம் ஆஃப் த எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் தேவை. ஸோ அதனால அங்கேருந்து மைக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் ஹையர் எஜுகேஷன், ஸ்டெம் அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான எஜுகேஷன், இன்டெலெக்சுவல் ட்ரேடுக்கு, நெக்ஸ்ட் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ், ஏஐ, செமிகண்டக்டர்ஸ், ஐஓடி இதனால எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மீடியம்ஸ்லயும் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அடுத்து டிஃபென்ஸ், எல்லா இடத்துலையுமே அக்ரிமெண்ட் ஃபைல் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் மல்டிலேட்டரல் டைமென்ஷன். ஸோ இப்போ இந்தியா அண்ட் யூஎஸ், இந்தியா அண்ட் ஸ்லோவாக்கியா ஆர் கோயிங் ஆன் த ரைட் ட்ராக் டுவோர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன். அப்படின்னா இந்தியாவுக்கு தேவையான ஃபுல்ஃபில்லிங்ஸை இட் ஹேஸ் டு, ஸ்லோவாக்கியா ஹேஸ் டு ஃபுல்ஃபில் இன் த இன்டர்நேஷனல் அரேனா. அதுல கவுண்டர் டெரரிசம். From the beginning, India is establishing itself as a peace-loving country and it's against terrorism and violence. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி இந்தியாவில் நடந்த பகலாம் அட்டாக்க கண்டம் பண்றாங்க யாரு? ஸ்லோவாக்கியா. நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ஸ்ல இந்தியாஸ் பர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை வலியுறுத்துற மாதிரியான அவங்களோட ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்எஸ்சி, நியூக்ளியர் சப்ளையர் குரூப்போட மெம்பர்ஷிப் இந்தியா வில் கெட் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்ஸ்லையும் we are going to support அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ல சப்போர்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ப முடியும். ஸோ இன் பிலிம்ஸ் ஆங்கிள் ஸ்லோவாக்கியா we have to read where is ஸ்லோவாக்கியா அப்படிங்கிறது தெரியணும். இதுதான் ஸ்லோவாக்கியாவோட ஜாகிரபிக்கல் லொகேஷன் இன் த யூரோப்பியன் யூனியன். அதுல இட்ஸ் பார்டரிங் கண்ட்ரிஸ் செக் ரிபப்ளிக், போலாந்து, உக்ரைன், ருமேனியா, ஹங்கேரி, ஆஸ்திரியா. ரைட். அங்க பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரியும். ஏன்னா யூபிஎஸ்சியில மேப் பேஸ்ட் கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்காங்க. அதுல கார்பாத்தியன் மவுண்டைன்ஸ் அப்படிங்கிறது அங்க இருக்க மவுண்டைன் ஸ்ட்ரெச், ஸ்லோவாக்கியால இருக்கிற மவுண்டைன் ஸ்ட்ரெச். அண்ட் ஹை டட்டாரஸ் பீக்கு, தனுபே ரிவர் அண்ட் வார் ரிவர். இந்த ரிவர்லாம் கேட்கலாம். ஒரு ரிவர் கொடுத்து இந்த ரிவர் வந்து எந்த கண்ட்ரில இருக்குன்னு கேட்கலாம். ரைட். இந்தியா யூரோப்பியன் யூனியன் மதர் ஆஃப் ஆல் டீன்னு சொல்றோம். அதோட டைம்லைன் 2007ல we have started the agreement but we cannot reach, ஏன்னா based on the global situation and நம்மளால ரீச் பண்ண முடியல. அண்ட் 2022ல we rebacked அந்த டீல மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறோம். அண்ட் it is signed, concluded under in January 2026. ஆனா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், யூரோப்பியன் யூனியன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து சைன் பண்ணிட்டாங்க. பட் it has to be passed in the European Union Parliament. By now this process is going on. Why it matters? ஏன்னா இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் காமனா 2 பில்லியன் பீப்புள் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் மேஜர் ஆஃப் த எக்கானமி, பர்சன்டேஜ் ஆஃப் எக்கானமி இந்த குளோபல் ஒட்டுமொத்தமா பார்க்கக்குள்ள இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனோட எக்கானமி பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் எக்கானமி. ஸோ அங்க ட்ரேட் டீல் சைன் ஆகி கரெக்டான நெகோசியேஷன், கரெக்டான டேர்ம்ஸ்ல கரெக்டா போச்சு அப்படின்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும். யாருக்கு? இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியன் ரெண்டுக்குமே. ரைட். Third news, heat waves, ozone rise, cardiac death risk studies. Ozone அப்படிங்கிற அந்த லேயர் as far as it is in the stratosphere, it's goodly thing. When it comes on in the troposphere, human living ஏரியாவில் ஓசோன் இருந்துச்சு அப்படின்னா it is harmful to human health. ஹியூமன் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, வைல்ட் லைஃப், பிளான்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அப்படியான ஒரு காம்பனன்ட் தான் இந்த ஓசோன். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல யூஎன் கொடுத்திருக்கிற லிமிட்டை விட அதிகப்படியான ஓசோன், கிரவுண்ட் லெவல் ஓசோன் வந்து இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்டடிகள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் ஓசோன். எப்படி கிரவுண்ட் லெவல் ஓசோன் கிரியேட் ஆகுது அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்ட், வால்டைல் காம்பவுண்ட், இது ரெண்டும் சேர்ந்து சன்ரேஸோட ரியாக்ட் ஆகி தான் இந்த ஓசோன், அந்த கிரவுண்ட் லெவல் ஓசோன் வந்து ரெடி ஆகுது. ஸோ இட் இஸ் அ செகண்டரி பொல்யூட்டன். பிரைமரி பொல்யூட்டன் இல்ல செகண்டரி, ஏன்னா டிரைவ் ஆகுது இல்லையா? பிரைமரி பொல்யூட்டன் இருந்து நைட்ரஸ் ஆக்சைடு தான், அதுல இருந்து டிரைவ் ஆகுது. இது பேரு செகண்டரி பொல்யூட்டன்.
வேர் இட் வில் அஃபெக்ட் அப்படின்னா லங்ஸ் தான் மேஜரான லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் லாங் டேர்ம் கண்ட்ரி வைட் அசஸ்மெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் ஓசோன். என்ன அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஓசோன் அப்படிங்கிறது ஒரு லொக்கலைஸ்டா ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இந்த ஏரியாவில் மட்டும் பார்க்க முடியும். பட் ஆனா ஓவராலா லாங் ஸ்ட்ரெச்சா இந்தியா ஃபுல்லா கவர் ஆயிருக்கிறது இப்பதான். ஸோ சுச்சுவேஷன் இஸ் மச் வாஸ் ஆஸ் வி ஆர் திங்கிங், ரைட்? என்ன நடக்கும்? ஹீட் ஆம்பிளிஃபை ஜோன், ஹீட், இதனால ஹீட்டை ட்ராப் பண்ணக்கூடிய பவர் உண்டு யாருக்கு? ஓசோனுக்கு. அப்படின்னா ஹீட் ட்ராப் அதிகமாகும், டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாக இருக்கும். சூப்பர் எல்லினோ இருக்கிறதுனால அதிகப்படியான ஹெல்த் எஃபெக்ட்ஸ் டியூ டு டெம்பரேச்சர் அண்ட் ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு, ரைட்? லாஸ்ட் நியூஸ், மார்ஜினல் இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் மே. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், ஸோ இப்ப இருக்கிற ஒரு ரீடிங்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் எங்கன்னா ரூரல் ஏரியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டேட்டாஸ் என்னன்னா ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 5.5%, ரூரல்ல 5.1%, அப் ஃப்ரம் 4.6%. அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 6.6%லேருந்து 6.4%க்கு, ஸோ டவுன் ஆயிருக்கு, ரைட்? யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் சர்வே, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேஸ் தான் இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மெயின்ஸ் எழுத யூஸ் ஆகிறோம், கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். கீ டேக்அவேஸ், அர்பன் ஃபீமேல் ஃபேஸ் த ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு, ஆனா பர்சன்டேஜ் வைஸ்ல பார்க்கல அர்பன் ஏரியாவில் இருக்கிற ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இது டேட்டா, ரைட்? வாட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்? அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்சன், ஒரு குவாலிஃபைடு பர்சன் இஸ் வில்லிங் டு டூ ஒர்க் பட் ஹி கேனாட் ஃபைண்ட் அ ஒர்க் ஃபார் ஹிம் இன் த எக்கானமி. அவருக்கான வேலையை பார்க்க முடியல, வில்லிங் டு ஒர்க் குவாலிஃபிகேஷன் இருக்கு, பார்க்க முடியலன்னா தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். நாட் வில்லிங் டு ஒர்க் அப்படின்னு அவர் அன்எம்ப்ளாய்டு இல்லை, ரைட்? டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ரொம்ப நம்ம இந்தியாவில் ப்ரிவேலிங்கா இருக்கிறது டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஓவர் குவாலிஃபைடு பீப்புள்ஸ் வந்து ஒரு சின்ன ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருந்தா அது டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா இப்போ ஃபார் மான்சூன் இருந்தப்போ தான் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்குலாம் ஒர்க், மான்சூன் இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ சீசன் ஒர்க் வரும், அதனால சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்ட் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த எக்கானமியோட ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் பிரைமரி செக்டர், அக்ரிகல்ச்சர்ல இருந்து வேற ஏதாவது ஏஐ ஷிஃப்ட் ஆகிறோம்னா அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை தாங்க முடியாம ஒரு சில அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வரும், அது ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்ட் ஃபிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், இத்தனை டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ரைட்? வாட் ஆர் த கவர்மெண்ட்ஸ் மெஷர் டு ஃபேஸ் திஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நரேகா. இப்போ வந்து அந்த நரேகாவில இருந்து நம்ம விவி ராம்ஜி அப்படின்னு பில்ல சேஞ்ச் பண்ணி பாஸ் பண்ணியாச்சு, ஜூலை 1ல இருந்து வரப்போகுது. ஸோ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், தீன் தயாள் உபாத்யாயா கிராம் கௌசல்ய யோஜனா, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அண்ட் PMFME. ஸோ இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு. எதுக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபேஸ் பண்றதுக்கு. மார்க் கொஸ்டின், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் டிக்ளைன் ஃப்ரம் 55% to 54.4%. Examine the factors behind the decline and its implications for India's demographic dividend. ஸோ 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்க்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா.